ஹாய் விவாஸ். இன்னைக்கு செப்டம்பர் 2 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அவங்க ஸ்ருதியோட அம்மா கிட்ட விஜய நல்லா ஏத்தி விட்டுட்டு இருக்காங்கல்ல. அப்ப ஸ்ருதியோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க சம்பந்தி, அவளுக்கு நீங்க நானா வேறையே கிடையாது. நீங்க அவ மாமியார் தானே, நீங்களே அவனுக்கு சொல்லி புரிய வச்சுக்கோங்க. நான் சொன்னாலும் அவ கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிளம்பிடுறாங்க. அப்ப விஜயாவுக்கு வந்து பயங்கரமா கோவமா வருது. இந்த பணக்காரங்களே இப்படிதான் இருப்பாங்க போல. என்ன பேச்சு பேசுறாளுங்க, இவ்வளவு திமிரா பேசினா அவ பெத்ததும் அப்படித்தானே பேசும் அப்படின்னு. அப்போ உடனே பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, அவங்களாம் வசதியானவங்களா அப்படிதான் இருப்பாங்கன்னு. உடனே யார் சொன்னா? ரோகிணிலாம் அவங்கள விட வசதியானவ தானே. ஆனா அவ என்ன இப்படியா பேசிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்ப ரோஹிணிக்கு வந்து ஒரு கால் வருது. அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி, அப்ப உடனே ரோஹிணி வந்து இங்க வந்து பார்லர் போனோம் அப்படின்னு சொல்லி காரணத்தை சொல்லிட்டு ஓடிடுறாங்க. இங்க விஜயா வந்து டான்ஸுக்கு அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடும்போது, அந்த 2 பேர் ரூம்குள்ள போனாங்களா, அவங்க 2 பேரையும் மட்டும் காணும்னு சொல்லி தேடும்போது, அப்புறம் அவங்க 2 பேரும் வராங்க. இந்த மாதிரி மொட்டை மாடியில ஸ்பேஸ் இருந்துச்சு. அதனால அங்க போய் நாங்க பிராக்டிஸ் பண்ண போறோம். அவங்க தான் எனக்கு பிராக்டிஸ் பண்ணி சொல்லி தந்தாங்கன்னோனே, இங்க பாருடா, அவள்ட்ட கத்துக்கவா நீ வந்திருக்க? என்கிட்ட தானே கத்துக்க வந்திருக்கன்னு சொல்லி விஜயா அந்த பையனை திட்டுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, மீனா பூ கட்டிட்டு இருக்கும்போது ஸ்ருதியோட அம்மா வந்து மீனா வந்து திட்டுறாங்க. அவங்க ரொம்ப திட்டுறாங்க. இந்த மாதிரி நீ வந்து பூ கட்டிருக்க, நேர்மையா உழைக்கணும்னு நினை. என் பொண்ணை வந்து மடைக்கு மடக்கி போட்டு அவட்ட வந்து காசு வாங்கலான்னு பாக்குறியா? அன்னைக்கு வந்து அப்படித்தானே நகையை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்க தேவையெல்லாம் பேசுறாங்க. அவங்க பேசுறதுக்கெல்லாம் மீனா வந்து சரியா பதிலடி கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க. இப்போ முத்து வந்து அவங்க கார் போறத பார்த்துட்டு முத்து அங்க வர்றாரு. எதேர்ச்சியா வர்றாரு. வந்து மீனா கிட்ட என்னன்னு கேட்கும்போது மீனா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்ப மீனா கூட பூ கட்டிட்டு இருந்த அக்கா நடந்ததெல்லாம் சொன்னோன்னே, வா என்னன்னு போய் கேட்டுவோன்னு சொல்லிட்டு மீனாவை கூட்டிட்டு இங்க முத்து வர்றாரு. அதுக்குள்ள விஜயா வந்து ரவிய கூப்பிட்டு இன்னைக்கு நான் உங்க அம்மாவை கூப்பிட்டு பேசினேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டா முத்து மீனா வந்து எங்கடா அந்த பழக்குறள் எங்கடா, என்னடா உங்க அம்மா இப்படி பேசிட்டு போயிருக்காங்க சொல்லிட்டு இவங்க 4 பேருமா ரூம்குள்ள போயிடுறாங்க. போய் பயங்கரமா சண்டை நடக்குது. சத்தம் மட்டும்தான் வெளியில கேக்குது. விஜய் அப்படியே சந்தோஷத்தின உச்சியில இருக்கிறாங்க. இப்ப அண்ணாமலை வந்து வருத்தப்படுறாரு. இந்த மாதிரி எதுக்கு இவங்க சண்டை போடுறாங்க அப்படின்னு. இனிமே இப்படிதாங்க இவங்க என்ன சண்டை போடுவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வேற இது பண்றாங்க. இப்ப வெளியில வந்தோடனே ஸ்ருதிக்கு மீனா வந்து விஜயா கிட்ட சொல்றாங்க, இனிமே நான் வந்து இந்த வீட்ல யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா திட்டிட்டு இருக்கும்போது ஸ்ருதி வந்து என்னதானே சொல்றீங்கன்னு, ஆமா உங்களதான் சொல்றேன்னு, அதான் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 பேருமா சண்டை போட்டுட்டு மீனா கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க. இப்ப ஸ்ருதி கிட்ட விஜயா சொல்றாங்க, இதுக்குதாம்மா சொல்றது, நம்ம தராதரம் பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு இவ கூட எல்லாம் பேசாதன்னு சொன்னா நீ கேக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் வேற பண்றாங்க ஸ்ருதிக்கு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, அண்ணாமலை வந்து கீழே போய் முத்து கிட்ட கேட்கும்போது முத்து என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் ஒரு டிராமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரூம்ல நடந்த இதை காட்டுறாங்க. நல்லா சிப்ஸ் சாப்பிட்டுட்டு ஆளாளுக்கு உட்காந்து சும்மா சண்டை போட்டு இருக்காங்க. இனிமே நான் உங்க கூட பேசவே மாட்டேன். முத்து சொல்றாரு, ஆமா நீ இனிமே இவ கூட பேசவே பேசாதன்னு 2 பேரும் தோல்ல கை போட்டு அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.